உங்க பலனை நீங்க திரும்ப விதைக்கணும். தேவராஜ்யத்தில் உங்க பலனை மட்டும் நீங்க விதைச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, ஈசாக்கு பஞ்ச காலத்துல பஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, அதை நான் விதைச்சேன்றார். ஒரு விதைச்சு அது முளைச்சு வர எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனை மாதங்கள் ஆகும்? 6 மாசம் ஆகும். அப்ப அந்த 6 மாசம் பாருங்க, விதைச்சிட்டு அவர் காத்திருக்கிறார். நீங்க நிறைய விதைச்சிருக்கிறீங்க, காத்திருங்க. சீக்கிரம் 100 மடங்கு பலன் உங்களுக்கு வருது. 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 100% கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். விதைச்சு நீங்க யாரும் கெட்டு போனதே இல்லை. பைபிள் சொல்லுது. இன்னைக்கு என்ன சொல்ல வர, உங்க சரீர சுகம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாத்திலையும் கர்த்தர் நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் நல்ல முடிவு, உனக்கு நல்ல முடிவு கொடுக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறார். உன்னை பத்தி உனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு இந்த நன்மைகள்லாம் நடக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரா? அவருக்கு தெரியும். அவர் நினைவுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவர் நினைவுல என்னை யோசிக்கிறார் பாருங்க. ஆமென். என்னையும் ஒரு மனுஷனா அவர் நினைக்கிறார்னா, நான் தகுதி இல்லாதவங்க, ஆனா கிருபை, வானத்தின் பூமி படைச்ச தெய்வத்தினுடைய சிந்தையில நீங்களும் நானும் இருக்கிறோம் பாருங்க. நமக்கு கவலை என்னன்னா, யாருமே என்ன நினைக்கல, நம்ம கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் நினைவாயிருக்கிறேன் அப்படின்றார் அவர். 115 சங்கீதத்தில் இப்படி சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யார் நினைச்சிருக்கிறா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பா. உங்களை யார் நினைச்சாலும் நினைக்கலனாலும், யார் மறந்தாலும், நீங்க செய்த நன்மையை கூட அவங்க மறந்து போயிருக்கலாங்க. உங்களை நினைக்கலன்னா நீங்க கவலைப்படாத. பைபிள் சொல்லுது, அந்நாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் கையில் ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கையில கொடுத்தார். இன்னைக்கு சொல்லு, கர்த்தர் உன்னையும் நினைவு கூர்ந்து இருக்கிறார். உன் மேல நினைவா இருக்கிறாரு. உனக்கு கர்த்தர் பொக்கிஷமா ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையில கொடுப்பார். அவர் இந்த மாதம் நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுக்கிற மாதம். அது எல்லாமே சமாதானமா தாங்க இருக்கும். அல்லேலூயா. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. அந்த பாட்டு நம்ம பாடிட்டு வார்த்தைக்கு நேரம் போலாம். ஒரே சாங் பாடிட்டு, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்காலிப்பே, உமை என்னாலும் மாறாது. புகலிடமே, என் மறைவிடமே, சம்பூரணமே, என் அக்காலிப்பே, உமை என்னாலும் மாறாதிப்பேன். சொல்லுங்களா? இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடும். புகலிடமே, புகலிடமே, என் மறைவிடமே, சம்பூரணமே, என் அக்காலிப்பே, உமை என்னாலும் மாறாதுப்பே, ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவே, ஒரு வாரை பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமா? ஓங்கிய அடைக்கலம் வழுவாமல். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்வார், ஒத்தாசை எழுப்புவார். glory. புகலிடமே, என் மறைவிடமே, சம்பூரணமே, என் அக்காலிப்பே, உமை என்னாலும் மாறாது. உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர்கள் தங்குவே,
சொல்லிடுவே. சொல்வோமா உன்னதமானவர் மறைவில் நீ வல்லவர்கள் தங்குவே. அடைக்காலம் கோட்டை நான் நம்பும் என்றே நான் சொல்லிடுவேன். புகலிடமே என் மறைவிடமே சம்பூரணமே என் அக்காலிப்பே உமை என்னாலும். புகலிடமே புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே உமை என்னாலும். முடிவில்லாதவரே சொல்லுங்க, நல் முடிவை தருபவரே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவர். சொல்ல முடிவில்லாதவரே முடிவில்லாதவரே. அல்லேலூயா. நல் முடிவை இந்த மாசம் இந்த மாதம் முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. அல்லேலூயா. என் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. என் தாய் உருவாகும் முன்னமே my God knows about me. எங்க அம்மா எங்க அப்பா பிறப்பதற்கு முன்னமே என்னை அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் சிந்தையில நான் வந்துதான் இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. உனக்கு நன்றி. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, சனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். சொல்லுங்க, எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.
என் பெயர் பெயர் சொல்லி அழைத்தீரை ஐயா, என் தாயுருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இயேசுவின்